விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்திருக்கும் படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா யாமினி சந்தர் நடிச்சிருக்காங்க. இதை யூவி காம்பினேஷன் பேனர் தயாரிச்சிருக்காங்க. இவரோட சேர்ந்து எம்.எஸ். பாஸ்கர், முனிஷ்காந்த், கஸ்தூரி ராஜா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு 3வது திரைப்படமாகும். இதுக்கு முன்னாடி 2 படம் நடிச்சிருந்தாரு. அது எதுவுமே சரியா போகல. ஆஃப்டர் லாங் கேப் இந்த படம் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல கேப்டன் அவர்கள் கம்பேக் கொடுத்திருக்காரு. அது எப்படி செத்தவர் வர முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா டிஏஜிங் டெக்னாலஜி ஏஐ மூலியமா கேப்டன் அவர்களை ஒரு சீன்ல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. கேப்டனுக்காகவே இந்த படத்தை பார்க்கறதுக்காக அவரது ரசிகர்கள், குடும்பத்தினர்னு சொல்லிட்டு பலர் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாவாகிய நம்மளும் நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, விஜயகாந்த் என்னும் மாமனிதருக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு ட்ரிபியூட் மாதிரி இது. ஏன்னா அவரால் பயனடைஞ்சவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இன்னும் பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் கருணை உள்ளம், அதுதாங்க அது அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த். அவர் செஞ்சிருக்கக்கூடிய சேவைகள் எத்தனையோ இருந்தாலும் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றத ஒரு தான தர்மம் செய்த ஒரு மிகப்பெரிய தான பிரபு அவர். திரைத்துறையில மட்டும் இல்லாம பல நடுத்தர மக்கள் இவரால் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். விஜயகாந்த் அவர் ஆரம்ப காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தார். இந்த இடத்துக்கு அவர் 54 புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா ஆர்கே செல்வமணி, அரவிந்த் ராஜ், இவங்க தான் இந்தியன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இவங்களை நம்பி ஒரு பெரிய படத்தை விஜயகாந்த் அவர்கள் கொடுத்து அதை அவங்க சில்வர் ஜூப்ளியாக ஆக்கியிருக்காங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியும். நானும் அண்ணனும் அன்றைக்கி நாங்கள் வண்டியில் நின்று நாங்கள் மக்களை பார்த்து அதிகமாக நாங்கள் அழுதோம். ஏன்னா இவ்வளோ மக்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருக்காங்க. இப்போ அப்பா இல்லை, நாங்கள் எப்படி அதை ரீபே பண்ண போகிறோன்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. அது ஏன் அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா அப்பா மேலே இருந்த அன்பு. அப்பா இவ்வளோ நிறையா பேருக்கும் சரி, நான் இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கவங்க எத்தனையோ பேர், ஆர்மி ஆஃபீஸர்ஸாக இருக்கவங்க எத்தனையோ பேர் ஃபஸ்ட் திங் கேப்டன் சார் சந்தனாமா, அவரை பார்த்து தான் நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும், அவரை பார்த்து தான் நான் போலீஸ் ஆகணுன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்பா டைரெக்டாக ஹெல்ப் பண்ணாரோ இல்லையோ, இன்டைரக்டாக எப்படியாச்சும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எல்லார் மனசுக்குள்ளேயும் போனார். அந்த ஒரு இதுதான் நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்க. தமிழ் சினிமாவில் முதலாக நடிகர்கள் மட்டும் இல்லாமல் சக கலைஞர்களும் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ற திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது நம்ம கேப்டன் அவர்கள் தான். இவ்வளோ பெரிய கரண்டியில் மட்டன் எடுத்து வைப்பாங்க. என்ன இது பாரு, கோச்சுக்கிறான் பாரு, இன்னொரு கரண்டி வை. இலை பூரா எல்லாம் இருக்கும். ஏரா சொரா புறா, கப்பல், ஃப்ளைட்டு, ட்ரெயின், பஸ்ஸு, இதெல்லாம் மட்டும்தான் இல்லை. மீதி எல்லாமே இருந்தது. சத்தியமாக சொல்லணுங்க, 8 கிலோ வெயிட்டுங்க நான் ஏறினது அந்த படத்தில். சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்ல, அண்ணா இந்த பாருங்க, நான் இப்படிலாம் போட்டாக்க நான் 2 மணிக்கெலாம் நான் ஷாட்டுக்கு வர மாட்டேன். உன்னை யார் வர சொன்னேன் 2 மணிக்கு? என்ன பேரரசு அவரை கூப்பிடுவார் டைரக்டர். பாஸ்கர் நல்லா சாப்பிட்டான், 4 மணிக்கு வந்துடுவியா? ஒன்று வந்துடுறேன். அங்கே போய் மாத்திரையில் படுத்து தூங்க வச்சுருது. அதனால தான் நான் ஒரு பத்திரிகையிலையும் சொல்கிறேன், கேப்டன் அவர்கள் எனக்கு அண்ணன் இல்லை, அம்மா என்று. இன்னைக்கும் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாமனுஷனோட பையனுக்கு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ சண்முக பாண்டியன் அவர்கள் இதோட நிற்காம இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும். நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும். புதுமுக இயக்குநர்களுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய டேலண்டட் பர்சனை விஜயகாந்த் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அதே மாதிரி இவர் நடக்கணும். இந்த படைத்தலைவன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நம்ம வாழ்த்தலாம்.